Hello friends. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல், அதாவது இப்போ என் கையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்சங் ஆண்ட்ராய்டு மொபைல் தான். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓஎஸ் போடும்போது சம் எரர்லாம் வரும் சரிங்களா. ஸோ இப்போ அதில் ஒரு எரர் தான் வந்து இப்போ நான் கையில் வச்சு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிர்ம்வேர் அப்கிரேட் என்கரப்டட் அண்ட் இஸ்யூ ப்ளீஸ் செலக்ட் தி ரெக்கவரி மோட் இன் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து வர்ற கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓஎஸ் வந்து ஒழுங்காக வந்து போடலை அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓஎஸ் ஃபைல் வந்து இந்த மொபைலுக்கு செட் ஆகாத நம்ம ஓஎஸ் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ நம்ம தேடும் போது வந்து எல்லாமே வந்து ஒரே நேமில் தான் இருக்கும். பட் ஆனால் இதுக்கான ஓஎஸ் தானா அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம டவுன்லோட் பண்ண ஓஎஸ் வந்து ஒழுங்காக ஃபைல்ஸ் வந்து இல்லை கரெக்டாக டவுன்லோட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான எரர் வந்து காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓஎஸ் போடும்போது இந்த ஃபோனை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஓஎஸ் போடும்போது லைட்டாக வந்து அந்த யூஎஸ்பி வந்து தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓஎஸ் வந்து ஏறிட்டு இருக்கும்போது கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும் சரிங்களா. ஸோ அப்போ இது எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு விதமாக சரி பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பொதுவாகவே வந்து சாம்சங் மொபைல் வந்து ஓஎஸ் போடணும் அப்படின்னா நம்ம வந்து டவுன்லோடிங் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு போய் தான் நம்ம வந்து போடுவோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும்போது நீங்கள் ஜஸ்ட் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வரும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து அதாவது டவுன்லோடிங் மோடோ இல்லை எந்த ஒரு மோடுமே வந்து கொண்டு போக முடியாது. ஜஸ்ட் ஆன் பண்ணால் சாம்சங்னு கூட உங்களுக்கு வராது, இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் வரும். ஸோ அப்போ இதை வந்து இருக்கும்போது நான் இதை எப்படி சார் டவுன்லோடிங் மோடு கொண்டு போகிறது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனில் உங்கள் பவர் பட்டன் ஆன் பண்ணோடனே இது ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டவுன்லோடிங் மோட் ஆப்ஷனில் தான் இது வந்து எடுத்துக்கிறோம். பட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிர்ம்வேர் அப்கிரேட் என்கரப்டட் இஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒன்று நீங்கள் இதை வந்து இதுக்கான கரெக்டான ஓஎஸ் ஃபைலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் பண்ணி நீங்கள் அதை வந்து சரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை நான் வந்து அதாவது இந்த ஸ்க்ரீனை மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு மாற்றி எனக்கு சாம்சங் அப்படின்ற மாதிரி நான் வர வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து Z3X பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் பிட் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஓஎஸை வந்து அலோகேட் பண்ணக்கூடிய ஃபைல் தான் வந்து அந்த பிட் ஃபைல், மெமரி அலோகேஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிட் ஃபைலில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து போயிட்டு உங்களுக்கு சாம்சங் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். பட் ஆனால் உள்ளே வந்து ஓஎஸ்குள்ளே போகாது. ஏன்னா நீங்கள் ஓஎஸ் போடும்போதோ இல்லை அதுக்கான ஓஎஸ் நீங்கள் வந்து கரெக்டாக ஏற்றாத போது தான் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஓஎஸ்குள்ளே உள்ள வந்து ஓஎஸ் இல்லாதனால ஓஎஸ்குள்ளே போகாது. அதே அந்த பூட் ஸ்க்ரீன்லேயே தான் வந்து நிற்கும், சாம்சங் கேலக்சிலே தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வந்து நார்மலாக நம்ம டவுன்லோடிங் மோட் போகிற மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்தால் இந்த ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து சரி பண்ணலாம். ஒன்று நம்ம டேரெக்டாக வந்து ஓஎஸ் ஆப்ஷன் ஓஎஸ் போட்டு நம்ம வந்து சரி பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனை மட்டும் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டமில் சரிங்களா. ஸோ உங்கள் சிஸ்டமில் வந்து யூஎஸ்பி கேபிள் மாட்டிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோனில் வந்து யூஎஸ்பி கேபிள் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இதில் வந்து டவுன்லோடிங் மோடோ எந்த ஆப்ஷனுமே உங்களால் வந்து போக முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பவரை வந்து ஆஃப் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணினாலே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வரும் சரிங்களா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வேணால் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து பேட்டரி வந்து ஜஸ்ட் வந்து கலட்டிட்டு ஸோ திரும்ப நான் வந்து மாட்டுறேன். ஸோ மாட்டும்போது நான் ஆன் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி தான் வருது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த கம்ப்ளைண்ட். ஸோ நமக்கு சாம்சங்னு கூட வராது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ஓஎஸ் போட்டு நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோடிங் மோடில் போனால் நார்மலாக நம்ம வந்து ஃப்ளாஷிங் வந்து பண்ண முடியும். பட் ஆனால் இந்த சாஃப்ட்வேர் என்கரப்டர் அப்படின்ற இந்த இஷ்யூ வந்ததுனால இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஓஎஸ் போடுற மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளேயே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஎஸ்பி கேபிள் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமில் ஸோ இப்போ உங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த ஓடின் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இருந்தது. ஸோ இந்த ஃப்ளாஷ் டூலில் உங்களுடைய ஏபி ஃபைலை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லோட் பண்ணிடுங்க. ஸோ லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரையும் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் மாட்டினா அந்த மொபைலை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஓஎஸ் ஏடிட்டுமோ ஏதாச்சும் லைட்டாக நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் என்கரப்டட் எரர்னு வந்துடும்.
ஸோ உங்கள்கிட்ட வந்து சாஃப்ட்வேர் பாக்ஸ் அதாவது Z3X பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதில் வந்து அந்த ஃப்ளாஷ் பாக்ஸை நீங்கள் மாட்டிட்டு அந்த Z3Xல நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரீடு பிட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து மெமரி அலோகேஷன் ஃபைல். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுத்து இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய பிட் ஃபைலை நீங்கள் வந்து ரீட் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்க்ரீன் அதாவது இந்த ஸ்க்ரீனை மட்டும் உங்களால் வந்து இது பண்ண முடியும், அதாவது மாற்ற முடியும். நம்ம நார்மலாக ஃபோன் வந்து ஆன் பண்ணும்போது சாம்சங் கேலக்ஸின்னு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வர வைக்க முடியும். இப்போ இதில் இந்த பிரச்சனை இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் பேட்டரி இன்சர்ட் பண்ணி நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரினா என்கிட்ட பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு அந்த ஃபைல் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அது ஃபைல்ஸ் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஒவ்வொரு ஃபைலாக உங்களுக்கு ஃபோனுக்குள்ளே வந்து அனுப்பும். ஸோ இப்போ நமக்கு அந்த ஃப்ளாஷிங் ப்ராசஸ் வந்து முடிய போகுது. ஸோ அது முடிகிற வரையும் ஃபுல்லாக நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் இருக்கணும், சரிங்களா. ஸோ நான் கேப்பில் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஃபெயில்ட் ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து பாஸ்ன்னு வந்துருச்சு, சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கே இன்ஸ்டாலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வரும். ஸோ அது வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எப்பவும் போல் ஓஎஸ்குள்ளே வந்து போகும், சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து சாஃப்ட்வேர் வந்து என்கரப்டட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாஷிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒருவேளை உங்கள்ட்ட பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ரீடு பிட் ஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீனை நீங்கள் வந்து போக வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஓஎஸ் போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.